சிறுகதை அர்த்தமான கௌரவம். ஒரு வாரமாக வெளுத்து வாங்கிய மழை அன்று சற்று ஓய்ந்தது. சில நாட்களாக மூடப்பட்டு கிடந்த கடையை திறந்தான் வரதன். ஆவி பறக்க பாய்லர் கொதித்து கொண்டிருந்தது. குவளையில் டீத்தூளையும் பாலையும் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி ஆற்றிய அடுத்த சில நொடிகளில் காத்திருந்த வாடிக்கையாளர்களின் கைகளில் தேநீர் கப்புகள் இருந்தன. அப்போது புகையை கக்கியபடி புல்லட் வாகனம் ஒன்று கடைவாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய அப்பகுதி காவல் அதிகாரி மாதவனை பார்த்ததும் எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் வைத்தனர். பதற்றமான வரதன், என்ன சார், இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனையா என்றார். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உன்னால் ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? பெய்த மழையில் வீட்டில் செப்டிக் டேங்க் கழிவு வெளியேறும் குழாயில் குப்பைகள் அடைத்து அது வெளியேற வழியில்லாமல் கொப்பளித்து வருது. உடனே அதை சரி செய்யணும். ஆள் யாராவது இருக்காங்களா வரதா? இந்த வேலைக்கெல்லாம் ஒருத்தன் இருந்தான். பேரு வேலு. பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஊர் அவனுக்கு. ஒரு நாள் வேலை செஞ்சா ஒரு வாரம் குடிச்சிட்டு சுற்றுவான். அப்படியா? இப்போ எங்கே இருப்பான்? கொஞ்ச காலமாக கண்ணிலேயே படலை சார். என்ன ஆனான்னு தெரியல சொல்லிவிட்டு பதற்றமாய் எதிர்ப்புறச்சாலையை பார்த்தான் வரதன். அந்த பக்கமாக நடந்து போய் கொண்டிருந்தான் இவர்கள் தேடிய வேலு. ஏய் ஏய் வேலு என்ற நீளமான அழைப்பு குரல் வேலுவை திரும்பி பார்க்க வைத்தது. சட்டென வரதனை நோக்கி, கூப்பிட்டீங்களா என்ற வேலுவின் குரல் வேகம் இருந்தது. என்ன வேலு, இந்த பக்கம் ஆளையே காணும், கையேறி போச்சா என்ன? அதெல்லாம் இல்லைன்னே, ஒரு வருஷமாக ஜெயிலில் இருந்தேன். ரிலீஸ் ஆகி 3 மாதமாகுது. பொண்டாட்டி பிள்ளைங்க இழந்து தனி மரமாகத்தான் நிற்கிறேன். வேறு எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லும்போதே அவன் நான் தழுதழுத்தது. சரி, அது கிடக்கட்டும் விடு. ஆமாம், இப்போ தூர் எடுக்கிற வேலையை விட்டுட்டியா என்ன? ஏன்னே, ஏதாவது வேலை இருக்கா? இனிமேல் நிறைய வேலை செய்தாகணும். எங்கேனும் வேலை இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமாய் போகும். பணம் நிறைய தேவைப்படுது. ஆமாம் வேலு, நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா வீட்டில் ஒரு வேலை இருக்காம். எனக்கு செய்ய தேவைப்படுமா? பக்கத்தில் தான் தெரு, 8ஆம் நம்பர் வீடு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. இன்ஸ்பெக்டர் ஐயா சரின்னு சொன்னால் நாளைக்கு கண்டிப்பாக செய்கிறேனே சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மாதவன் சாரை பார்த்தான் வேலு. சரி வேலு, நாளைக்கு அவசியம் வந்துடு. ஆமாம், உனக்கு சரக்கு ஏதேனும் வாங்கி வைக்கணுமா? சொன்னால் வாங்கி வைக்க சொல்கிறேன். இப்பெல்லாம் அந்த பழக்கம் இல்லை சார். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. திரும்ப ஞாபகப்படுத்தாதீங்க. அவன் கண்கள் கலங்கியது. தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு, நாளைக்கு வந்துடுறேன் ஐயா என்று விடைபெற்று அங்கிருந்து அவசரமாக கிளம்பினான் வேலு. போகும் வழியில் 3 முழம் பூ வாங்கி கொண்டு வேகமாக வீட்டுக்கு நடந்தான். மின்சாரமின்றி கும்மிருட்டாய் இருந்தது வீடு. அன்று ஏனோ பயமும் கலக்கமும் அதிகமானது. டார்ச் அடித்தான். அந்த வெளிச்சத்தில் சுவரில் நிழற்படமாய் மாட்டியிருந்த மனைவியும் 2 மகள்களும் அவனையே வெறித்து பார்ப்பது போல இருந்தது. உடல் வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது. கையிலிருந்த பூச்சரத்தை படத்துக்கு போட்டான். 2 வருடத்துக்கு முன் இதே நாள்தான் அது நடந்தது. மூவரையும் பறி கொடுத்ததை நினைத்து கொண்டே பாயை விரித்து நீண்டு நிமிர்ந்து படுத்தான். கண் இமைகளின் சுமை அதிகரித்தது. மனச்சோர்வு அவன் அமைதியை சீர்குலைத்தது. தனிமையில் எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்வி மனதுக்குள் அதிகம் இழந்ததால் பயம் பல்வேறு சிந்தனைகளை பின்னி பின்னி கவலையில் ஆழ்த்தியது. ஒரு வழியாய் மனதை கட்டுப்படுத்தி அன்றைய பொழுதை வீட்டிலேயே கழித்தான் வேலு. மறுநாள் காலை தூங்கி எழுந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டு இருந்தார் மாதவன். அவரின் நண்பர் பாலு வழக்கம் போல நடைபயிற்சிக்கு அழைத்தார். இன்னைக்கு வரல பாலு, வீட்டுக்கு செப்டிக் டேங்க் அடைப்பு எடுக்கணும். ஆளை வர சொல்லி இருக்கேன். சொல்லி கொண்டிருக்கும் போதே தேவையான சாமான்களோடு வாசலில் வந்து நின்றான் வேலு. இதோ அவனே வந்து விட்டான். சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடிய மாதவன் தன் மனைவி பத்மாவிடம் செய்தியை சொன்னார். கொஞ்ச நேரம் இருக்க சொல்லுங்க, இன்னும் சமையல் முடியல. இவன் வேலையை தொடங்கிட்டா நாத்தம் தாங்க முடியாது என்றாள் பத்மா. அமைதியாய் கைகளை கட்டியபடி சுவரோரமாய் சாய்ந்து நின்றிருந்த வேலுவிடம், சரிடா வேலு, எவ்வளவு எதிர்பார்க்கிற சொல்லு என்றார் மாதவன். சற்று நேரம் யோசித்து, சார், தனியாத்தான் செய்ய போறேன், 4000 கொடுத்துடுங்க. என்னடா வேலு, ரொம்ப கூடுதலாக கேட்குற? இந்த வேலைக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை சார். பிள்ளைங்களுக்கு பணம் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். அதுவரை அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாலு, மாதவன் சார், அவன் சொல்கிறது சரிதான். இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கவே மாட்றாங்க. உங்களுக்கெல்லாம் 4000 ஒரு பணமா?
சொன்னதும் அமைதியானார் மாதவன். சற்று நேரத்தில் சமையல் வேலைகளை முடித்து ஓடி வந்த பத்மா, என்னங்க அவன் 4000 கேட்குறான், இன்ஸ்பெக்டர் வீடுன்னு தெரிஞ்சும், அதுவும் அவன் ஒரு குற்றவாளின்னு வேற சொன்னீங்க. என்னவோ எனக்கென்னவோ அவனை பார்த்தா சரியான ஆளா படலை. கொஞ்சம் மரியாதையாய் பேசு. அவன் காதில் விழப்போகுது. அவன் ரொம்ப ரோசக்காரன். பொசுக்குன்னு கிளம்பிட்டானா நாம தான் சிரமப்படணும். இந்த வேலைக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. அது உனக்கும் தெரியும். பத்மாவிடம் மெதுவாகச் சொன்னார் மாதவன். செலவு நிறைய இருக்கு. மீதி பணத்துக்கு எங்கே போகிறது, என்ன செய்வது என்ற சிந்தனை வேலு மனதுக்குள் ஓடி கலைத்தது. மாதவனை பார்த்து, முடிஞ்சா கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க சார் என்றான். கொடுப்பாங்க. போய் வேலையை பாருடா. இதுவே அதிகம்னு சொல்கிறேன். பத்மாவின் குரலில் அதிகார தோணி ஒலித்தது. இதே பழைய வேலுவா இருந்தா நடக்கிறதே வேற. முணுமுணுத்தபடி கழுவித்தொட்டிக்குள் இறங்கினான் வேலு. பலமாக இருமல் வந்தது. வெளியேறிய நாற்றம் குப்பென்று மூச்சை அடைத்தது. அவனுக்கு பழகிவிட்டது. ஒருபுறம் இருந்தாலும் பணத்தேவையை மனதில் வைத்து எதையும் பொருட்படுத்தாமல் வேலையை ஆரம்பித்தான். அருகே நின்று வேடிக்கை பார்த்த மாதவனுக்கு வயிற்றை புரட்டி குமட்டி கொண்டு வந்தது. மூக்கை மூடிக்கொண்டு தள்ளி போய் நின்றார். அப்போது அவரது கைபேசியில் மேலதிகாரிகளின் அழைப்பு வந்தது. அவசரமாக புறப்பட தயாரான மாதவன் பத்மாவை அழைத்து, வேலை முடிஞ்சதும் 3500 பணத்தை கொடுத்தனுப்பு. அது போதும். முடிஞ்சா சாப்பாடு கொஞ்சம் கொடு. என்னங்க என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்க? அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஒன்றும் பயப்படாத. 1 மணி நேரத்தில் வேலை முடிந்து செப்டி டேங்க் தொட்டியிலிருந்து வெளியே வந்தான் வேலு. வயிற்றுப்பசி அவனுள் சோர்வை உணர்த்தியது. பாத்திரத்தில் தண்ணீர் வாங்கி முகம் கை கால்களை நன்கு கழுவிக்கொண்டான். 2 சொம்பு தண்ணீர் மடக் மடக்கென்று குடித்து முடித்து வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி அதை மடித்து வாய்க்குள் திணிக்கப் போனான். டே வேலு, பசி மயக்கத்தில் இருக்கேடா, சாப்பிட்டுட்டு விட்டு போ. ஐயா உனக்கு பணமும் சாப்பாடும் கொடுக்கச் சொன்னார் என்றாள் பத்மா. பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கணுமா? சீக்கிரம் கொடுங்க, நான் உடனே கிளம்புறேன் என்றார் வேலு. என்ன சொல்கிறான் இவன்? பிள்ளைங்களா? குடும்பம் இல்லைன்னு சொன்னாரே, வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஒன்றும் புரியலையே. மனக்குழப்பத்துடன் பாத்திரத்தில் அவனுக்கு சாப்பாடு போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள். நல்ல பசி, ஏதேனும் சாப்பிட்டால் தேவல என்ற நிலையில் வேலை இருந்ததால் மீண்டும் கையலம்பினான். கபகபவென கொடுத்ததை சாப்பிட்டு முடித்துவிட்டு வெற்றிலை பாக்கை எடுத்தான். ஆமா வேலு, நீ ஜெயிலுக்கெல்லாம் போனியாமே. ஆனால் உன்னை பார்த்தா தப்பானவன் மாதிரி தெரியலையே, நாசுக்கா கேட்டாள் பத்மா. குடிபோதைக்கு அடிமைப்பட்டு குடும்பத்தையே இழந்த பாவிமா நான். பாலா போன குடியால அன்றாடம் வரும் சண்டைதான். என்ன சம்பத்தன்று கொஞ்சம் ஓவராக போச்சு. அவளை நல்லா அடிச்சிட்டேன். தடுக்க வந்த பிள்ளைகளுக்கும் அடி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். விடிந்ததும் மயக்கம் தெளிந்து பார்க்கும் பொழுது 3 பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மருத்துவர் சொல்லிட்டார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் எலி பேஸ்ட் சாப்பிட்டு இறந்ததா தெரிய வந்தது. தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக பிரிவு 306 கீழ் என்னை கைது பண்ணிட்டாங்க. எனக்குன்னு உதவ யாரும் இல்லை. அப்போதான் வக்கீல் பிரியா அம்மா என்னை வந்து சந்திச்சாங்க. 1 வருஷமாக வழக்கு நடந்தது. எனக்காக இலவசமாக வாதாடி குற்றத்துக்கான ஆதாரம் இல்லைன்னு விடுதலையும் வாங்கி கொடுத்தாங்க. 10 ஆண்டுகள் கிடைக்க வேண்டிய தண்டனையிலிருந்து தப்பிச்சேன். சிறையிலிருந்து வெளியே வந்ததும் வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை. ஏன் வாழணும்னு பலமுறை தற்கொலைக்கு முயற்சித்தேன். அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கியது பிரியா அம்மாதான். மனம் கனத்து அமைதியாக கேட்ட பத்மாவுக்கு பேச வாய் வார்த்தை வரவில்லை. இருந்தாலும் கேட்டாள். பிள்ளைகளுக்கு பணம்னு சொல்றிய வேலு, அவங்க என இழுத்தாள். ஓ, அதை கேட்குறீங்களா? பிரியா அம்மா ஒரு அனாதை இல்லம் நடத்துகிறாங்கம்மா. அங்கு பெரியவங்க படிக்கிற வயசு பிள்ளைங்கன்னு 40 பேர் இருக்கிறாங்க. செப்டிக் டேங்க் மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்து அதில் வரும் வருமானத்தை அங்கு தங்கி படிக்கும் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு கொடுப்பேன். நீங்கள் இப்போ தரப்போகும் பணம் கூட அங்கேதான் போயிடும். யதார்த்தமாக சொல்லிவிட்டு பணத்துக்கு காத்திருந்தான். அதிர்ச்சியில் இருந்து மீள இயலாமல் உள்ளே ஓடிய பத்மா சற்று நேரத்தில் கையில் பணத்துடன் வந்தாள். இந்தாங்க பேசிய பணம். வேலுவின் கையில் கொடுத்ததும் எண்ணி பார்த்து வியப்பாய் நிமிர்ந்தான். என்னம்மா 10,000 ரூபாய் இருக்கு? பணம் எங்ககிட்ட இருக்கிறதை விட உங்ககிட்ட தான் இருக்கணும். மறுக்காமல் வாங்கிக்கோங்க.
அப்போது பத்மா கையில் இருந்த செல்போன் அலறியது. மாதவன் தான் இணைப்பில் இருந்தான். என்ன பத்மா, வேலை முடிஞ்சதா? பணம் அதிகமாக கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுனானா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டார். சொல்லி முடித்து இணைப்பை துண்டித்த பத்மா வேலுவை பார்த்து போங்க வேலு, நீங்கள் நல்லா இருக்கணும் என்றாள். என்ன இது, இன்ஸ்பெக்டர் வீட்டம்மா திடீர்னு ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுத்து கௌரவமாக அனுப்புகிறாங்க. ஆச்சரியம் கலந்த மகிழ்வில் அங்கிருந்து புறப்பட்ட வேலுவின் நடை வேகமுற்றது.